வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஜீவனா. என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க அப்படிங்கன்னா ஒரு ஹெல்த்தியான, அதுவும் வெயிலுக்கு ஹீட்டை தணிக்கக்கூடிய ஒரு தர்பீஸ் ஜூஸ் தான். பாருங்கள், நான் தண்ணி சேர்த்துமே எவ்வளோ லிக்விடாக இருக்குன்னு சொல்லி. இன்றைக்கி இந்த கிர்ணிப்பழ ஜூஸ் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம போய் பார்ப்போம். இதுக்கு தாகத்துக்கு இதமாக ஒரு கிர்ணிப்பழ ஜூஸ் தான் போட போகிறேன். இப்போ கிர்ணிப்பழத்தை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணியாச்சு. வெதியால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன குண்டெல்லாம் கட் பண்ணிடலாம். அப்போ தான் மிக்சியில் அடிக்கும்போது நமக்கு வந்து துண்டுகள் இருக்காமல் நல்லா அடிபடும். ஜூஸ் போடுறதுக்கு கிர்ணிப்பழம் குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிட்டு அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு தேவையான அளவு சுகர் போட்டுக்கலாம். சுகர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் இப்போ இதை போய் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்த ஜூஸை வந்து இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஐஸ் தண்ணி கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மிக்சி ஜாரில் வந்து அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதில் ஊற்றி இது பண்ணிவிடுங்க. என்ன திக்காக கொடுத்தா குடிக்க மாட்டேங்க. இந்த மாதிரி தின்னாக குடிக்கணும்னா ரொம்பவுமே விரும்பி குடிப்பாங்க. அவ்வளோதான். ஐஸ் கட்டி வேணும் தான் போட்டுக்கோங்க. ஓகே, ரெடி ஆயிடுச்சு கிர்ணிப்பழ ஜூஸ். ஓகே ரோலே, இப்போ இந்த கிர்ணிப்பழத்தை வந்து நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றி பசங்களுக்கு கொடுத்துக்கலாம். சூப்பரான கிர்ணிப்பழ ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுடனே வரும் உறவுகளே. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.